Hi friends, Realme budget segment எக்கச்சக்கமான earbuds launch பண்றாங்க. ரீசெண்டா Realme Techlife Buds T100 அப்படிங்கற இந்த TWS launch பண்ணாங்க. இதோட unboxing மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். 1500 ரூபாய் செக்மெண்ட்க்கு நல்ல ஒரு earbuds வாங்கணும் அப்படினா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இது பாத்தீங்க அப்படினா Amazon மற்றும் Flipkartல 1299 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. வாங்கணும் அப்படினா இந்த வீடியோக்கு கீழ லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பாத்தீங்க அப்படினா Black மற்றும் White இந்த ரெண்டு மாடல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பாக்ஸை ஓபன் பண்ணீங்க அப்படினா உள்ளாடி TWS வச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா டைப் C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல் வச்சிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ்ல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பில்ட் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்ததை விட பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல இந்த TWSல பாத்தீங்க அப்படின்னா Realme லிங்க் ஆப் சப்போர்ட் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த TWS நீங்க கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. இன் இயர் டிசைனால காதுல பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா செட் ஆகுது. என்ன பண்ணாலும் இயர்பட்ஸ் கீழே விழல. நீங்க டிராவல் பண்ண டைம் கூட இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே விழ சான்ஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. Realme லிங்க் ஆப் மூலமாக டச் கண்ட்ரோலை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் இருக்குது, ட்ரிபிள் டேப் இருக்குது, லாங் பிரஸ் இருக்குது. சிங்கிள் டேப் கொடுக்காதது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய கை தெரியாம பட்டா கூட வேற ஏதாவது ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆகாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி இருக்கனால சார்ஜிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. 1.5 மணிக்கூரில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் யூசேஜுக்கு 28 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான பிளேபேக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ENC யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ரீசெண்டாக லான்ச் பண்ணுற நிறைய இயர்பட்ஸில் ப்ளூடூத் 5.1 இல்லை அப்படின்னா 5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் மோட் இருக்குது. 88 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. பேஸ் நல்லா இருக்கனால கேம் விளையாடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லிமீட்டர் கொண்ட டைனாமிக் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்டால் கூட கிளாரிட்டி பெரிய அளவுக்கு மிஸ் ஆகலை. ரீசெண்ட் டைமில் 1000 ரூபாய் 1300 ரூபாய் இந்த செக்மெண்ட்டுக்கு நிறைய இயர்பட்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு பேஸ் இதில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. உங்களுக்கு பேஸ் பிடிக்கல அப்படின்னா Realme லிங்க் ஆப் மூலமாக கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1300 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதுக்கு இயர்பட்ஸ் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. பிளேபேக் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.